விஜய் வந்து ஒரே யோசனையாவே இருக்காரு. அத பார்த்த காவேரி வந்து "என்ன ஆச்சுங்க? ஏன் ஒரே யோசனையா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல காவேரி, நீ வா ரூம்ல உன்ன படுக்க வைக்கிறேன். நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு படுக்க வச்சுட்டு போயிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக போறாரு. அப்ப திடீர்னு ஏதோ வந்து சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வெளிய வராரு. வெளிய வந்தா யாரோ 2 பேர் நின்னு பேசிட்டு இருக்காங்களா, அவங்கள பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. "இவங்கள நான் எங்கேயோ பார்த்துருக்கேனே" அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம அப்படியே யோசிக்கிறாரு. அவங்க வந்து காரசாரமா பேசிக்கிறாங்க. இந்த மாரி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது. சீக்கிரமாவே வந்து எப்படியாவது நம்ம பிளான வந்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. அதே மாரி யோசிக்கிறாரு விஜய். இவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போறதுக்குள்ளயுமே அவங்க போறாங்க. உடனே விஜய் வந்து அவங்கள வந்து கிராஸ் பண்ணி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பார்த்தா அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. அடுத்து விஜய் யோசிக்கிறாரு, ச்சே இப்படி வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களே, விடவே கூடாது. ஏதோ நடக்குது நம்மளுக்கு தெரியாம. அதே மாரி இன்னைக்கு அந்த ஃபேமிலியும் ஏதோ பிரச்சனையிலே இருந்த மாதிரி இருந்தது. அதனால உண்மையிலேயே அந்த ஃபேமிலி வந்து மாமாவோட ஃபேமிலி தானா அப்படின்னு ஒரு சந்தேகமா இருக்கே. ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போ வந்து நிவினுக்கு வந்து கால் பண்ணுறாரு. நிவின் வந்து சொல்லுங்க விஜய் அப்படின்றாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாளைக்கு வாங்க அப்படின்னோடனே சரிங்க நிவின் அப்படி சொல்கிறாங்க. விஜய் ஒரு யோசனையாகவே வந்து உள்ளே வராரு. வந்து யோசனை பண்ணிகிட்டே இருந்த கிருஷ்ணா வந்து பேசுனது ஃபேமிலி கூட அவங்க வந்து ஒரு மாதிரி ஆனது, அவங்களுக்கு ஃபோன் வந்தது, எல்லா விஷயத்தையுமே வந்து விஜய் வந்து யோசனை பண்ணிகிட்டே வராரு வீட்டுக்கு. அதை பார்த்த காவேரி என்னங்க என்னாச்சு உங்களுக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை காவேரி, ஃபங்க்ஷனில் காலிலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குல்ல, அதுதான் நான் ரெஸ்ட் எடுக்கிறதோட நீங்களும் ரெஸ்ட் எடுக்கணும். முதல்ல நீங்கள் ரெஸ்ட் எடுங்க வாங்க அப்படின்றாங்க. சரி, ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்ததுங்க. எல்லோரும் எனக்கு வளையல் போட்டது, அந்த நிகழ்ச்சி எல்லாமே மறக்கவே முடியாது இல்லைங்க, அவ்வளோ நல்ல மெமரிஸ் இல்லைங்க அப்படின்னோடனே, நீ சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அது போதும் காவேரி அப்படின்றாரு. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே தூங்கி போகிறாங்க காவேரி. அவரோட மேலேயே வந்து கையிலே படுத்து காவேரி அப்படியே வந்து ஹக் பண்ணிவிட்டு தடவி கொடுத்துட்டே வந்து விஜய் யோசிச்சுட்டே இருக்காரு. கிருஷ்ணாவும் அவங்க ஃபேமிலியும் பேசிகிட்டு இருந்தது. அதே மாதிரி 2 நபர் வெளியே நின்று பேசிட்டு இருந்தது. எல்லா விஷயத்தையும் வந்து யோசனை பண்ணிருக்காரு. அவங்க 2 பேரையும் நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். எங்கே பார்த்துருக்கேன்? அவங்க யார்? அவங்கள நான் எங்கே பார்த்தேன்? அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்காரு. உடனே வந்து அப்படியே தூங்கி போகிறார் விஜய். மறுநாள் வந்து மீட் பண்ணுறாரு நம்ம நிவினை. நிவின் வந்து என்னாச்சு விஜய், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அந்த கிருஷ்ணா ஃபேமிலி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ அது மாமாவோட ஃபேமிலி இல்லைன்னு தோணுது. அதே மாதிரி இந்த விஷயத்துக்கும் வந்து குமரனுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? குமரன் வந்து அண்ணனுக்கா? ஆமாம். சரி, உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரிஞ்சுதா? குமரன் ப்ரோ எங்கே போனார், ஏது போனாருன்னு சொல்லிட்டு அண்ணனை பற்றி ஒரு விஷயமும் தெரியல. அண்ணன் எங்கேயோ போயிருக்காரு, ஆனால் என்ன போயிருக்காரு, ஏது போயிருக்காருன்னு தெரியல. அவர் வேலை செய்கிற இடத்துல இல்லை. அப்படின்னா அவர் வேறு யாரோ வந்து ஒரு வேளை யாராவது வந்து அவரை வந்து இந்த மாதிரி தூக்கிட்டு போயிருந்தா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. அவர் யார் கஸ்டடியிலையும் இருக்கார், இவங்க எல்லாத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க விஜய்? எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது நீங்கள் சொல்கிறதெல்லாம் நினச்சா. அப்போ நம்ம போலீஸ்க்கு போகலாமா? போலீஸ்க்கு தான் போகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம போலீஸில் வந்து டைரெக்டாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா யார் பேரில் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? அதனால் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா அலர்ட் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஹெட் ஆளுங்களாம் இருக்காங்க போலீஸில், அவங்கள வச்சு இந்த கேஸை வந்து நான் வேறு மாதிரி பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நிவின், நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டயும் சொல்லாதீங்க. சரிங்க விஜய் அப்படின்றாங்க. அண்ணனுக்கு ஏதாவது ஆபத்தாக இருக்குமோ? அதெல்லாம் இருக்காது. ஆபத்தாக இருந்தாலும் நம்ம அவரை சேவ் பண்ணிடுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ பயமாக இருக்குங்க. என்னங்க நீங்கள் புதுசாக என்னென்னமோ சொல்கிறீங்க? அந்த கிருஷ்ணா ஃபேமிலியை ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்ச் பண்ணோம். அந்த கிருஷ்ணா என்னோட கம்பெனியில் தான் ஒர்க் கொடுத்துருக்கேன். அதனால் அவனை நான் பார்த்துக்கிறேன். அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு சொல்லிட்டு நான் அளை வச்சு பார்த்துக்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து வந்து இந்த இடத்துல வந்து யார் இருக்கா யார் போகிறா எல்லா விஷயத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்கணும். முக்கியமான விஷயம் வந்து கண்டிப்பாக குமரன் ப்ரோ வந்து லாஸ்ட்டாக எங்கே இருந்தார், லாஸ்ட்டாக யார் பார்த்தாங்க அவரை அப்படின்ற விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் நிவினோட. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஃபேமிலி வந்து ஃபேக்குன்னு நம்மளுக்கு நல்லா தெரிய வருது. அந்த ஃபேமிலி எதுக்காக வந்திருக்காங்க, அவங்க மோட்டிவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிச்சாதான் இந்த சிக்கலுக்கு ஒரு விடை கிடைக்கும். உண்மையிலேயே அந்த ஃபேமிலி உண்மையான ஃபேமிலி இல்லை. அப்போ ஏன் குமரன் அண்ணன் வந்து அப்படி சொன்னார் அப்படின்னோடனே, எனக்கு என்னமோ குமரன் ப்ரோவும் அவங்க கஸ்டடியில் தான் இருப்பாருன்னு தோணுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு அப்படி தான் தோணுது. குமரன் ப்ரோ இந்த விஷயத்த சொல்லியிருக்காருன்னா இதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அது என்ன கேமு, என்ன விஷயம் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படி சொன்னோன்னே, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு நம்ம வந்து நிவின். சரி, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க.